என்னுடைய அம்மாவுடைய லாஸ். அது வந்து என்னால் இப்போ இல்லை, ஆல்மோஸ்ட் எப்போவுமே அதை விட்டு வெளியே வர முடியுன்றது எனக்கு அது வந்து இம்பாசிபிளான ஒரு ட்ராமாவாக இருக்குது. ஓகே, அவங்க மறைஞ்சிட்டாங்கன்றதை ஏற்றுக்க முடியாமல் இறக்கிறதுக்கு ஒரு மாதமாகவே வந்து ஷி கெப்ட் ஆன் ட்ரையிங் மை நம்பர். இட் சிம்ஸ் வீட்டில் சிக்னல் இல்லாதனால என்னை அவங்க ரீச் பண்ண முடியல. இத்தனைக்கும் மாடியில் தான் இருப்பேன், பட் இருந்தாலும் வந்துட்டு சிக்னல் ரீச் ஆகாதனால அவங்க இறந்த பிறகு அவங்க ஃபோனில் பார்த்தப்போ எல்லாத்துலேயுமே டயல் நம்பர்ஸ் என் நம்பர் தான் இருந்திருக்கு. இன்னொன்ஸ் லைஃப் அதுவும் அம்மாங்கிறவங்க வந்துட்டு அதான் நான் சொல்கிறேனே, பொண்ணுங்கிறவங்களே ஒரு பொக்கிஷம் தான். அதுவும் அம்மாங்கிறவங்க வந்து இட்ஸ் லைக் சொல்ல முடியாது, நோ வேர்ட்ஸ் டு சே. இட்ஸ் லைக் அவங்க தான் என்னுடைய பெரிய சொத்து. உண்மையாகவே நான் வந்து நல்ல விஷயங்கள் தான் நான் வந்து நினைப்பேன் எப்போவுமே. வந்துட்டு மக்களுக்கும் சரி, வாயில்லா ஜீவனங்களுக்கும் சரி. அந்த வாயில்லா ஜீவனங்களை பொறுத்த வரைக்கும் வாய் இல்லை அப்படிங்கிறதுனால தான் வாயில் இத்தனை வார்த்தைகள் பேசக்கூடிய மனுஷங்க நம்ம வாயை திறந்து பேச வேண்டிய நிலையில் நம்ம இருக்கோம். அதுங்க பேசிக்க முடியும்னா அதுங்களே மைக் எடுத்து பேசிக்கும். எனக்கு ஃபுட் இல்லை, எனக்கு வந்து தங்கறதுக்கு இடம் இல்லை, குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுங்களே பேசிக்கும். ஆனால் வந்துட்டு அதுங்களை வழியை வெளியே சொல்ல முடியாது. நாம் எப்படி ஒரு பாஷை வந்து இப்போது நான் தமிழ் பேசுகிறேனோ, நீங்கள் எப்படி வந்து ஒரு தமிழோ ஹிந்தியோ பேசுகிறீங்களோ, அதே போல் தான் அதுங்க குலைக்கிறதுங்கிறது அதுங்களுடைய லாங்குவேஜ். ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நம்மளுடைய விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கலாம். லேட்டாக நம்ம கல்யாணத்தை நினச்சி பயம்தான் வரும். வீட்டுக்கு போயிட்டா ஜாலியில் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்களே, போன உடனே வந்துட்டு ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணலாம்லன்னு. ஹவு இட்ஸ் பாசிபிள்? தயவு செஞ்சு அந்த வார்த்தையை இனிமே யார்கிட்டையுமே, அதை சிங்கிளாக இருக்க யார்கிட்டையுமே கேட்டுறாதீங்க. அது ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது, ஏன்னா வலிக்கும். வெரி சிம்பிளுங்க. ஒரு பொண்ணாவே இருக்க விட்டுங்க. நபில் வியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சனாலிட்டி தான் இருக்காங்க. அதாவது சின்ன வயசுலேருந்தே நிறைய, அவங்களுக்கும் அப்போ சின்ன வயசு தான், ஸோ அதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணோம். நிறைய ஷோஸில் அவங்களை நம்ம பார்த்துருக்கோம், ஆங்கராக பார்த்துருக்கோம், ஆக்ட்ரஸாக பார்த்துருக்கோம். இப்போ வரைக்கும் நடிச்சுட்டே இருக்காங்க. தொடர்ந்து ஒரு ஓட்டத்திலே இருந்துட்டு இருக்க ஒரு நபர் அம்மு ராஜ்மச்சந்திரன் மேம். we are so happy having you here மேம். எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஆக்சுவலி உங்களுடைய உச்சரிப்பாக இருக்கட்டும், அந்த ஒரு ஃப்ளோ, எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிற விஷயம், இது எல்லாமே ரொம்ப அட்மைரபிளாக இருந்துகிட்ருக்கு இத்தனை வருஷமாக. அண்ட் இந்த ஒரு இத்தனை வருஷம் ஜேர்னியில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கதே ஒரு பெரிய பிரச்சனையாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆப்வியஸ்லி மனசில் பட்டதை நம்ம சொன்னோம்னா நிறைய பேருக்கு அது பிடிக்காது இல்லையா? அதனால ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு தான். ஓகே, சேலஞ்சு தான். பட் நாமளாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது எந்த ஒரு தப்புமே கிடையாது. எந்த தப்பும் கிடையாது. அதனால அது ஒரு திருப்தியாக தான் இருக்குது. ஆமாம், அல்டிமேட்டாக வந்து we are living our own life, அவ்வளோதானே. யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறது நல்லது தான். ஓகே, எந்த வயசில் மேம் மீடியாக்குள்ளே வந்தீங்க? மீடியாவுக்குள்ளே நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும் போதே வந்துட்டேன். நான் ஸ்கூல் டேஸ்லேயே வந்துட்டேன். பிகாஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் ஜிஆர்டிவி. ஜிஆர்டிவியில் வந்துட்டு இனி இல்லம் ப்ரோக்ராம்லாம் நம்ம வந்து ஸ்கூல் படிச்சுட்டு வீக்கெண்ட்ஸில் தான் வந்து ஷூட்டிங் நடக்குமே. ஸோ என்னுடைய ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக இருந்தவங்க தாக்ஷாயினி மேம். அவங்க இப்போது ஸ்டைலிஸ்டாக இருக்காங்க, தாக்ஷா பிள்ளைன்னு சொல்லிட்டு. அவங்க தான் வந்து என்னுடைய ப்ரொடியூசர் அண்ட் ஷி வாஸ் மை மென்டர் டில் நவ். ஓகே, ஸோ அப்போ அந்த ஸ்டடீஸ் அப்புறம் மீடியா இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக? வீக்கெண்ட் தானே, வீக்கெண்டில் இருந்ததுனால எனக்கு ஒன்றும் அது பெரிய கஷ்டமாக தெரியல. அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. பிகாஸ் நான் வந்து ஒரு சூப்பர் இன்ட்ரோவர்ட். இந்த மாதிரிலாம் நான் வாய் திறந்து பேசுகிறேன். இன்ட்ரோவர்ட்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க நீங்கள் பேசுகிறது. சூப்பர் இன்ட்ரோவர்ட் ஆக்சுவலி வந்து என்னது இன்ட்ரோவர்ட்லேயே சூப்பர் இன்ட்ரோவர்ட். அதுதான் அதாவது இப்படி அதாவது தரையை தாண்டி அப்படி கண்ணு மேலே கூட நிமிராத ஒரு பிள்ளையா இருந்த ஒரு இது எங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஸோ ஈவன் ஐ எம் பிளானிங் டு டேக் இன்டர்வியூ வித் மை டீச்சர்ஸ். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு எப்படி அது ஒரு ஜோன் மாறுச்சு? அதுதான், அது எப்போ மாறுச்சுலாம் தெரியாது. அந்த ஜோன் வந்து அந்த ஃபேஸ் எப்போ மாறுச்சு? ஆஃப்டர் மீடியா அந்த ஒரு ஃபேஸா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் தான். எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, நம்ம தியரியாக நம்ம படிக்கிறத விட, புக்கில் படிக்கிறத விட அனுபவ படிப்புங்கிறது வந்து நமக்கு பெரிய படிப்பு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்து மைட் பி என்னுடைய லைஃப்லேயும் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா ஒரு நிதானம் அதுதான் காலப்போக்கில் வரும்னு சொல்லுவாங்க. பட் ஒரு இன்ட்ரோவர்ட் ஜோன்லேருந்து இப்போ படப்படன்னு பேசிகிட்டு இருக்க ஒரு ஜோன் வர்றதுக்கான ஒரு ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பட் இப்போ வரைக்கும் கூட நான் பெரிய எக்ஸ்ட்ரோவர்ட்லாம் நான் சொல்ல மாட்டேன். வேலைன்னா வேலை,
வீடுனா வீடு, ப்ரொஃபஷனலா ப்ரொஃபஷன்னா ப்ரொஃபஷன், இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருப்பேன் நான். எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த விஷயம் நம்ம போகிறோமா பேசுகிறோமா, ஒரு ஒரு சின்ன சர்க்கிள் தான் இருக்கும். அவங்க கிட்ட தான் நான் ரொம்ப மிங்கிள் ஆகிறது கொள்வது. நம்ம எண்ணிடலாம். நான் வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறவங்கள வந்து எண்ணிடலாம். ஓகே அந்த அளவுக்கு தான் லிமிட்டட் அக்சஸ் இருக்கும். இது மாதிரிலாம் இருக்கும். பெரிய எக்ஸ்ட்ரோவர்ட்லாம் நான் சொல்லிக்க முடியாது. ஆனால் வெளியில் பார்க்குறவங்களுக்கு நல்லா படபடன்னு பேசுகிறாங்க, ஒரு சூப்பர் எக்ஸ்ட்ரோவர்ட்னு அவங்க நினச்சிப்பாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் தான். இன்ட்ரோவர்ட் தான். ஸோ வந்து இந்த கேள்வியை பேன் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு நிறைய இடங்கள் உங்ககிட்ட இந்த கேள்வியை தான் கேட்டிருப்பாங்க. ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். அண்ட் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நம்மளுடைய விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கலாம். அந்த ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போது ஒரு சின்ன பொண்ணா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸம்மாக ஒருத்தர் இருந்தார், நம்மளை நல்லா பார்த்துக்கணும், அப்படியே லவ்வை வந்து போர் பண்ணணும், இப்படிப்பட்டவங்கன்னா கல்யாணம் பண்ணிப்போம். படம்லாம் பார்த்து அந்த மாதிரிலாம் இமேஜினேஷன்லாம் அப்படி இருப்போம். அதுக்கப்புறமா ஒரு ஃபேஸில் நம்ம என்ன சொல்லுவோம், இல்லைப்பா ஒரு நல்ல உத்தியோகம் இருக்கிறது தான் போதும். அந்த வடிவேல் காமெடி மாதிரி மீன்கள் இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும். அந்த பக்கெட் லிஸ்ட் மாதிரி இந்த பக்கெட் லிஸ்ட் மாறிக்கிட்டே வரும். ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னை புரிஞ்சுக்கிற ஒரு கம்பேனியன் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன். ஸோ கல்யாணம் அப்படிங்கிறது எப்போவுமே நான் சொல்லுவேன் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுடைய விருப்பு வெறுப்பு மாறிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒருத்தரை வந்து மனசும் சரி நம்முடைய மைண்டும் சரி தேடிக்கிட்டே இருக்கும். ஒரு பயம் இருக்கா கல்யாணம் அப்படின்ற? ஏன்னா இப்போ மேரேஜ் வந்து டிலே ஆகுது அப்படின்னாலே எல்லாரும் என்ன யோசிப்பாங்கன்னா, கல்யாணமே பிடிக்கல போல உங்களுக்கு, ஒரு ஆண்கள் மேலே வெறுப்பு, இல்லைனா கல்யாணம் இப்போ வேண்டாம்னு நினைக்கிறாங்க, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் உங்களை நோக்கி வந்திருக்கும் இல்லையா? ஆக்சுவலி வந்து லேட்டாக நம்ம கல்யாணத்தை நினச்சி பயம்தான் வரும். பயம் 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 ரொம்ப ரொம்ப வரும். ஏன்னா வந்துட்டு நம்ம இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிறவர் வந்து சரியானவரா அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் அது ஒரு யங்காக இருக்கும்போது, நம்ம ஒரு டீன் ஏஜாக இருக்கும்போதோ இல்லை ஒரு 20ஸ்லேயோ இல்லை 30ஸ்லேயோ நம்ம சூஸ் பண்ணும்போது தட் ஃபேஸ் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்க வந்து அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து போராடி ஒரு ஒரு பொறுப்பில் உட்கார்றதுக்கு டைம் எடுத்துக்கிட்டா கூட தே ஹாவ் டைம். பட் இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து வாழ்க்கையில் நாங்கள் 2 பேருமே செட்டில் ஆகிருக்கணும், இதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸிங் டைம் அப்படின்னு நம்ம மென்டலி யோசிக்கக்கூடிய ஒரு தருணத்தில் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் அடியெடுத்து வைக்கணும் அப்படின்னா அது 1000 மில்லியன் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ உங்களுடைய கற்பனையில் ஒரு கம்பெனியன்னா எப்படி இருக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும்ல, என்ன இருக்குது? சத்தியமாக இல்லை, எதுவுமே இல்லை. பொறுப்பு. கல்யாணம்ங்கிறது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் குடும்ப தலைவிகள். சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய்கிட்டு இருக்க எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் பெரிய ஒரு சல்யூட் தான் சொல்லணும். அந்த பொறுப்பு தாங்குற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்கான்னு தான். ஓகே, ஆனால் நீங்கள் இப்பெல்லாம் சொல்கிறப்ப என்ன தோணும்னா, ஓகே இப்போ வந்து அந்த பொறுப்பெல்லாம் இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் இவங்க எதுவும் எடுத்துக்கல, ஸோ ஜாலியாக இருக்காங்கப்பா, உங்களுக்கு என்ன சிங்கிளாக ஜாலியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் வரும்ல. அதுப்பா அதாவது நிஜமாக குடும்பத்தில் வாழ்ந்துடலாம், அதாவது குடும்பத்தில் வாழ்ந்துடலான்னு சொல்ல வர்றது என்னென்னா, ஐ நோ இட் இஸ் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் தோ சில ஆர்டிஸ்ட் என்கிட்ட சொல்லி கேட்டிருக்காங்க, வீட்டுக்கு போயிட்டா ஜாலி இல்லை, நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்களே, போன உடனே வந்துட்டு ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணலாம்லன்னு. ஹவு இட்ஸ் பாசிபிள்? ஏன்னா வீட்டில் வந்து என்ன யார் இருக்கா? சிங்கிளாக இருக்கும்போது நம்ம தான் எல்லாம் பண்ணி ஆகணும். நம்ம ட்ரெஸ்ஸஸ் நம்ம தான் எடுத்து வைக்கணும், துவைக்கணும்னாலும் நாம தான் துவைக்கணும், மடிச்சு வைக்கணும்னாலும் நாம தான் மடிச்சு வைக்கணும். ஏன் பசிக்குது, அடுத்த ராத்தில் பசிக்குது அப்படின்னா கூட யார்கிட்டையும் நம்ம கூப்பிட்டு கேட்க முடியாது, நம்மளாக தான் வந்து தேவையானது செய்ய முடியும். அதுவும் நான்லாம் வந்து நூடுல்ஸ் போட்டு சாப்பிட்ற டைப்பு கிடையாது, எப்போயோ ஒரு தடவை தான். அதாவது ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைப்பேன், பட் வந்து ஸ்வீட் பிரியை, திடீர்னு பசிச்சதுன்னா வந்து ஸ்வீட் எடுத்து சாப்பிட்ருவேன். ஸோ ஆனால் வந்துட்டு நமக்கு தேவையானது நாம தான் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது குடும்பத்தில் இருக்கிறவங்களை காட்டிலையும் சிங்கிளாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. தயவு செஞ்சு அந்த வார்த்தையை இனிமே யார்கிட்டையுமே, அதை சிங்கிளாக இருக்க யார்கிட்டையுமே கேட்டுறாதீங்க, அது ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது, ஏன்னா வலிக்கும். சிங்கிளாக இருக்கவங்களுக்கு என்ன ஒரு கொடுமை, ஒரு ஜாலி அப்படின்னா டைம் ஃப்ரேம் அப்படின்றது இருக்காது. ஒரு 7 மணிக்கு செய்கிறது ஒரு 8 மணிக்கு கூட நாங்கள் செஞ்சு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் அவங்களுக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சுட்டு நான் என் வேலைக்கு கிளம்பிடுவேன். ஓகே, இப்போ சிங்கிளாக இருக்கப்ப நிறைய ஸ்டீரியோ டைப்பும் வைக்கப்படும், ஜட்மெண்ட்ஸும் சொல்லுவாங்க, ஒரு விதமான சிம்பத்தியோடையும் பார்க்கறதுக்கான விஷயங்கள் இருக்கும். இது மூணுமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா நீங்கள்? ஸ்டீரியோ டைப்னு சொல்கிறது நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்க? இப்போ சிங்கிளாக இருக்காங்க இவங்க, மேபி ஒரு கேரக்டர் மேலேயே ஒரு ஜட்மெண்ட் வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி. ஆப்வியஸ்லி யாரை பற்றி எது பேசாமல் இருக்காங்க?
அதாவது ஒரு பொண்ணு அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷம். என்னன்னா வந்துட்டு இப்ப பாருங்களேன், கல்யாணம் ஆகலைன்னா ஏன் கல்யாணம் ஆகல? கல்யாணம் ஆச்சுன்னா, அவ நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிச்சுன்னா பரவால்ல. அவ பண்ண புண்ணியம் நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருச்சு. ஒரு வேளை நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கலன்னா, என்ன பாவம் பண்ணாலோ இந்த மாரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சது. சரி கல்யாணம் ஆன பிறகு குழந்தை பொறந்துருச்சுன்னா வந்துட்டு, பரவாயில்லையே குழந்தை பொறந்துருச்சு. ஒரு வேளை குழந்தை கருப்பாவோ, இல்ல குறையாவோ பொறந்துருச்சுன்னா, என்ன பாவம் பண்ணாலோ இப்படி ஒரு குறையா ஒரு குழந்தை பொறந்துருச்சு. பொறக்கலன்னா என்ன பாவம் பண்ணாலோ பொறக்கல. சரி அது பொறந்து, வளர்ந்து அது ஒழுங்கா படிக்கலன்னா என்ன பாவம் பண்ணாலோ அது ஸோ மொத்தத்துல எல்லா டிஃபெக்ட்டுமே அந்த பொண்ணு மேல தான் விழுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைச்சுப்பேன், கல்யாணம் ஆகல அப்படிங்கிறது ஒரு குறை தான். ஒருவேளை கல்யாணம் ஆன பிறகு பார்த்தோம்னா, என்னென்னத்தெல்லாம் நான் ஃபியூச்சர்ல ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே. ஆனா இன்னும் அந்த ப்ரெஷர் இருக்கா அவங்க மேல? ஏன்னா ஒரு 25 வயசுக்கு மேலே 25ஆ? 23 வயசுக்கு மேலே எப்ப கல்யாணம்? எங்க போனாலும் அந்த ஒரு கேள்வி எல்லாருக்குமே ரொம்ப டிஸ்டர்பிங்கா, இரிட்டேட்டிங்கா இருக்கும். எங்கேயுமே அதனால வெளிய போகாம கூட இருப்பாங்க. எங்கேயாவது கல்யாண வீட்டுக்குலாம் போனா அடுத்து உனக்கு தானே. அந்த மாரி ஒரு கேள்விகள் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். பட் இன்னுமே அந்த ப்ரெஷர் இருக்கா உங்களுக்கு? எனக்கு நிஜமா அது இரிட்டேட்டிங்கா இல்ல நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, அது அவங்களுடைய பெர்செப்ஷன். எப்பவுமே கொஞ்சம் அந்த விஷயத்துல பொறுத்தவரைக்கும் யாரைய மனசையுமே கஷ்டப்படுத்த விட அவங்க விருப்பம். அவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு கேட்கறது வந்து அவங்களோட அக்கறையா கூட இருக்கலாமே அப்படின்னு நினைச்சுக்கிற ஒரு கேரக்டர் நானு. சில நேரத்துல மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பரிதாபத்தோட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். என்னடா இது! நாமளே வந்து எத பத்தியும் நம்மளே மறந்துட்டோம் அது. நிம்மதியா இருக்கவே, எதுக்காக வந்து இவ்ளோ ஒரு சிம்பத்தியோட நம்மள ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற மாரி இருக்கும். பட் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் வெரி சிம்பிள்ங்க. ஒரு பொண்ணு பொண்ணாவே இருக்க விட்டுருங்க. கல்யாணம், குழந்தை இதெல்லாம் வந்து எந்த நேரத்துல நடக்கணுமோ அவங்கவங்களுக்கு நடக்கும். அதனால அவங்கள பார்த்து தயவு செஞ்சு யாரும் வருத்தப்படாதீங்க, பரிதாபப்படாதீங்க. இந்த டைம்ல வந்து இப்ப மேரேஜ்க்கு பயம் இருந்தா என்ன? நெறைய விஷயங்கள் இருக்கு. லிவிங் டுகெதர், சிச்சுவேஷன்ஷிப், கேஷுவல்ஸ். ஸோ இந்த மாதிரி நெறைய டெர்ம்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ரொம்ப பெரிய ஒரு கொஸ்டின்னு சொல்லலாம். ஆ அதாவது இப்ப இருக்கிற காலகட்டம் மாறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா, இப்போ வந்துட்டு கேர்ள்ஸுடைய தாட்ஸு எல்லாமே வந்துட்டு இருக்கு. அதாவது எல்லாருக்குமே ஒரு பயம். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது கல்யாணம் பண்ண பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் வரலன்னா, என்ன பண்றது அப்படிங்கிறது அவங்களே என்கிட்ட கேட்ட கேள்வி. ஓகே. ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க? நான் சில பேர்கிட்ட நான் கேட்டப்போ ஒரு கேஷுவல் டாக்கா பேசினப்போ அவங்க சொன்ன விஷயம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வேளை பிடிக்கல அப்படின்னா, எவ்வளோ நாளைக்கு ஒருத்தரை நம்மள பிடிக்கும்? பிடிக்கும். அது வந்து அவங்கலாம் புரிஞ்சு அத வந்து கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கிளியரா இருக்காங்க. இது தப்பு, ரைட்டுன்னு நம்மளால யாராலையுமே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா காலங்கள் மாறுது. அப்படி இருக்கும்போது தாட்ஸும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் தப்பு, இதுதான் வந்து ரைட்டு அப்படின்னு சொல்ற பர்சன் நான் கிடையாது. அது வந்து அவங்கவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட். நீங்கள் ஒருத்தர் பிடிச்சிருக்கா அவரை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாழறதுக்கு யோசிங்க, முயற்சி பண்ணுங்க, அவங்களுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இது அந்த எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையுமே வந்து சீரியஸாக எடுத்துக்கோங்க. ரீசெண்டாக ஒரு காமெடி, ரியல் லைஃப் காமெடி தான் நடந்தது. ஒருத்தர் வந்து அவங்களுடைய சன்னுக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே என்னுடைய ஃப்ரெண்டு கேட்டாங்க, பொண்ணோட தானே அப்படின்னு சொன்ன உடனே நான் சிரிச்சிட்டேன். என்னடி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த காலத்தில் சேம் ஜெண்டரோட மேரேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் காமனாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம கமெண்ட் பண்ணுற நிலைமையிலேயே கிடையாது. என்னன்னா மாறிக்கிட்டு இருக்கு, காலங்கள் மாறுது. ஏன்னா அப்போல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு சோஷியல் மீடியா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. டிவியில் என்ன படம் போடுறாங்க, அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்தா தான் சினிமானாவே என்னென்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டிவி, இந்த நமக்கு வீடியோ இந்த மாதிரி வந்தது. அதுக்கப்புறமா யூடியூப்னு ஒன்று வந்துச்சு. இன்றைக்கி பார்த்தா சோஷியல் மீடியா எல்லாமே வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகே, குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கூட எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்ல முடியாது. வெறுப்புகள்லாம் மாறிக்கிட்டே இருக்கு இப்போலாம். ஓகே, நம்ம இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண முடியாது. ஒன்றுமே தெரியாத ஒரு லோகத்தில் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருந்தோம்.
உங்களுடைய அம்மா அப்பாவாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே அவங்க தாத்தாவாக தான் இருக்கும். எல்லாமே வந்து அவங்க ஒய்ஃப் பாட்டியாக தான் இருக்கும். அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க 2 பேருடைய முகத்தை தான் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம அப்பா அம்மா பார்த்தோம்னா அவங்க வந்து மூவிஸு, சீரியல்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாமே பார்க்குறோம். லண்டனில் என்ன நடக்குது, வேற சைனால என்ன நடக்குது, ஜப்பான்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம இங்கேயும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது, ஸோ அவங்க இந்த லைஃப் ஸ்டைல் ட்ரை பண்ணும்போது ஏன் நம்ம வந்து இப்படி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களோட தாட் ப்ராசஸ் மாறுது, லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண எக்ஸ்ப்ளோர் அது இது இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆமா. இது வந்து நம்ம என்ன சொல்ல முடியும், ஒவ்வொரு குழந்தையுமே என்ன நினைக்கணும்னா தன்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, தன்னுடைய அப்பா அம்மா யாரு, தன்னுடைய கோல் என்ன, ஓகே கோல்ஸ் என்ன, அதை நோக்கி ஓடுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய கோலுக்காக நீங்க ஓடுங்க. இப்போ நீங்க ஓடுனீங்கன்னா நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க, நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க பின்னாடி எல்லாரும் வந்து நிற்பாங்க. ஓகே ஓகே. ஸோ யூ நீட் டு கீப் ரன்னிங் ஃபார் யர் கோல். எஸ். இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறது எங்கள் தாத்தா பாட்டி சொல்லிக் கொடுத்தாங்க, அம்மா அப்பா சொல்லிக் கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் அப்படிங்கிறது என் கையில் கிடையாது. ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியாது, நமக்குன்னு ஒருத்தர் வந்து இப்போ இனிமேல் பிறக்க போகிறது கிடையாது. பிறந்திருக்கலாம், நான் சந்திக்காமல் இருந்திருக்கலாம். ஓகே. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் அட் எனி டைம். ஓகே. இப்போ வர ப்ரப்போசல்ஸ்லாம் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இப்போ நம்ம ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை அது நிறைய டவுட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ இப்போ வர ப்ரப்போசல்ஸ்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையை சொல்ல போனால் இப்போ வந்து நான் மென்டலி ஆக்குப்பைடாக இருக்கேன். ஆக்குப்பைடானா நம்ம வந்து ஒரு புக்கில் எடுத்தோம்னா ஏதாவது கேப் இருந்தால் தான் ஏதாவது எழுத முடியும். ஆனால் என்னுடைய லைஃபுங்கிற பேஜில் இப்போ ஃபுல்லாக எழுதியிருக்கு, கேப்பே இல்லை. ஸோ ஏதாவது கேப்புன்னு வரும்போது தான் அதை பற்றி யோசிக்க முடியும். உண்மையாகவே இப்போதைக்கு எதை பற்றியுமே நான் யோசிக்கல ஹானஸ்ட்டாக. ஓகே. ஆனால் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறவங்க கிட்ட, இப்போ ஒரு மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னாலே, ஒரு வேளை பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து இன்னும் ஹீல் ஆகலையோ அப்படின்ற ஒரு கேள்வி வரும். கிடையவே கிடையாது, அப்படிலாம் உண்மை கிடையாது. எல்லாமே அந்தந்த அத்தியாயம் வந்து நம்ம லைஃப்பில் இது இந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிற இது கிடையாது. ஐ மீன் தட்ஸ் அ ஃபேஸ். எவ்ரிதிங் வில் கீப் ஹீலிங். அதுலேருந்து ஒரு லேர்னிங் எடுத்துக்க லேர்னிங். ஓகே. சொன்னீங்க பார்த்தீங்களா, கீழே விழுந்தா மட்டும்தான் அந்த இடத்துல திரும்பி கீழே விழக்கூடாது அப்படிங்கிற அறிவு வரும். ஸோ எல்லாமே கற்றுக்கங்க. வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லைஃப் லெசன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எதனாலையும் வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. இப்போ வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற தாட் இல்லை. ஓகே. எஸ். கடைசியாக அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு லேர்னிங்னா என்னவாக இருக்கும்? அதாவது ஸ்டபனாக இருக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும் அப்படின்னு நினச்சி ஒன்றுமே இல்லைங்க. சிம்பிளாக நீங்கள் ஏதாவது ஒரு பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஓடி போய்கிட்டே இருக்கும். இல்லை? ஆமாம். ஓகே. ஏன்னா நம்ம துரத்துறாங்கன்னு அது கிடைக்கவே கிடைக்காது, வாய்ப்பே கிடையாது. அந்த ஒரு அப்சஷன் இருக்கக்கூடாது. அப்பா கல்யாணம் பண்ணி ஆகணும் நடக்கவே நடக்காதுமா, நடக்காது. ரிலேட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஆனால் அதே சமயத்தில் வந்துட்டு சில், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களுக்கானது உங்களுக்கு வரும். அதுக்காக தேடாமல் இருக்காதீங்க, தேடுங்க. இல்லைன்னா பாஸ் விடுங்க. எனிதிங், லைஃப் மட்டும் இல்லைங்க, ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், தினமும் நீங்கள் போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கீங்களா, பாஸ் விட்டு தான் பாருங்களேன், உங்களுக்கே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஒரு 5 நாள் கழிச்சு இல்லை என்னடா இது டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம், இந்த 5 நாள் நம்ம அப்டேட் பண்ணல, எதுக்கு இப்போ அப்டேட் பண்ணணும், விடுவோமே ஃப்ரீயா. எமோஷனல் டிபெண்டன்சி இட்ஸ் டேஞ்சரஸ்ல. அது இல்லாமல் இருக்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து எமோஷ்னலாக நம்ம ஸ்ட்ரக் ஆகிடுவோம். அதுவும் வந்து 1000 மில்லியன் கொஸ்டின்ஸ். அது வந்து நம்ம சொல்லிடுவோம் நம்ம எமோஷ்னலாக அந்த டிபெண்டே இல்லைன்னு. பொய் அது. ஓகே. அல்டிமேட் பொய். ஆனால் அது டேஞ்சரஸ் தானே இல்லையா? டேஞ்சரஸ்ன்னு சொல்ல முடியாது. எமோஷ்னல் டிபெண்டன்சி எங்கேயாவது இருக்கும். எமோஷ்னலி நம்ம ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக மாட்டிக்கிட்டு இருப்போம். இந்த சென்ஸ் பெற்றவங்க கிட்டேயோ. எஸ். ஓகேவா, வீட்டுக்கு போனோடனே சாப்பிட்டியான்னு அந்த ஒரு வார்த்தைக்காக நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். அது வந்து அவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது. அவங்க இல்லாதப்ப தான் அந்த ஒரு அந்த அலாரம் நம்ம மனசை டக்கு டக்குன்னு நடிச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய இடங்களை சாரி கேட்டிருக்கலாமோ, நம்ம கவனிக்காமல் விட்டுருக்கலாமோ, பேசாமல் விட்டுருக்கலாமோ, பேசியிருக்கலாமோ அப்படின்ற. ஸோ நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிருப்போம். அது நமக்கு தெரியாது. உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல போய் விழுந்திருக்கும், மனசுக்குள்ளே இருக்கும். அது வந்து புருஷன்கிட்ட இருக்கலாம், குழந்தைகிட்ட இருக்கலாம், பெட்ஸ் கிட்ட இருக்கலாம், ஃப்ரெண்டு கிட்ட இருக்கலாம்,
ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு செடிக்கிட்ட கூட இருக்கலாங்க. ஓகே. ரொம்ப அழகா பாசிட்டிவா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இன்னொரு விஷயம் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில இருந்தாலுமே சமீபத்துல வந்து அந்த ஒரு ட்ரால்ஸ் இது ஃபேஸ் பண்ணீங்க. அந்த ட்ரால்ஸ் எல்லாம் தவிர்த்துட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணி ஹீல் ஆனீங்க அதுலேருந்து? உண்மையாவே நான் வந்து நல்ல விஷயங்கள் தான் நான் வந்து நினைப்பேன். எப்பவுமே வந்துட்டு மக்களுக்கும் சரி, வாயில்லா ஜீவனங்களுக்கும் சரி. அந்த வாயில்லா ஜீவனங்கள பொறுத்தவரைக்கும் வாய் இல்ல அப்படிங்கிறதுனால தான், வாயில இத்தனை வார்த்தைகள் பேசக்கூடிய மனுஷங்க நம்ம வாய தொறந்து பேச வேண்டிய நிலையில நம்ம இருக்கோம். அதுங்க பேசிக்க முடியும்னா, அதுங்களே மைக் எடுத்து பேசிக்கும். "ஏங்க எனக்கு ஃபுட் இல்ல, எனக்கு வந்து தங்கறதுக்கு இடம் இல்ல, குடிக்க தண்ணி கூட குடுக்க மாட்டேங்கிறாங்க" அப்படின்னு சொல்லி அதுங்களே பேசிக்கும். ஆனா வந்துட்டு அதுங்கள வலிய வெளிய சொல்ல முடியாது. நாம எப்படி ஒரு பாஷை வந்து இப்போ நான் தமிழ் பேசுறேனோ, நீங்க எப்படி வந்து ஒரு தமிழோ, ஹிந்தியோ பேசுறீங்களோ, அதே போல தான் அதுங்க குலைக்கிறதுங்கிறது அதுங்களுடைய லாங்குவேஜ் ஓகே. அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு புரிய வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கா இருக்கு. அதோட எனக்கு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா, இப்போ வரைக்கும் இருக்குன்னு பார்த்தோம்னா, எல்லா மக்களுமே இப்போ சென்னையில வசிக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும், டெல்லியில இருக்க மக்களா இருக்கட்டும், பாம்பேல இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருமே சொல்ல போனோம்னா, பாம்பேல நிரந்தரமா இருக்கக்கூடியவங்களோ, டெல்லியில நிரந்தரமா இருக்கக்கூடியவங்களோ, சென்னையில நிரந்தரமா இருக்கவங்க கூடியவங்களோ, கண்டிப்பா பெட்ஸ் வேண்டாம், பெட்ஸ வெறுக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது எங்க ஊர். ம். நாங்க அதுங்களோட வாழ்ந்துட்டோம் அப்படின்னு. ஆனா இதே மக்கள் அவங்க ஊருக்கு போம்போது, அவங்க ஊர்ல வந்து ஏகப்பட்ட பெட்ஸோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் வந்து ட்ரோல்ல வந்து போட்டாங்களோ, அவங்களும் வந்து அவங்க ஊருக்கு போம்போது பெட்ஸோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆ மேபி அவங்களுக்கும் பயம் இருந்திருக்கலாம். ம். ட்ராமா அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததுங்க. நம்ம வந்து நம்மளும் மனுஷங்க தான். எவ்வளோ சில நேரங்கள்ல நல்ல மனிதர்கள மீட் பண்ணியிருப்போம். சில நேரங்கள்ல கெட்ட மனிதர்கள மீட் பண்ணியிருப்போம். அதுக்காக எல்லா மனிதர்களும் வந்து ரொம்ப பொய்யானவங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? பெண்கள்லயும் சரி நெறைய பேருங்க வந்து நம்ம ஹார்ஷானவங்கள மீட் பண்ணியிருப்போம். அப்ப நீங்களும் ஹார்ஷானவங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பயந்து ஓட முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ மனிதர்கள்லயும் வந்து வேற விதவிதமானவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி இந்த வாயில்லா ஜீவன்கள்லயும் விதவிதமான ஒரு அ என்ன சொல்றது? அந்த எமோஷன்ஸோட நெறைய டாக்ஸ் இருக்கலாம். சிலது வந்து வெறித்தனமா இருக்கலாம். 1, 2 அப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த டாக்ஸுமே தப்புன்னு நம்ம சொல்றது தப்பு. ஓகே. எஸ். அதுல வந்து சில மீம்ஸா இருக்கட்டும், ட்ரால்ஸா இருக்கட்டும், உங்கள ரொம்ப பாதிச்சதுனா? அதாவது என்ன விஷயம்னே தெரியாம மக்கள் படித்த மனிதர்கள் கூட வந்து மெசேஜ் போடுவாங்க பார்த்தீங்களா? டெக்ஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அதாவது என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. ஆனா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு எப்படி வந்து பேச தோணுது? ரொம்ப ஹார்ஷா, அப்யூசிவான ரொம்ப ரொம்ப மெசேஜஸ். அ அ ஹார்ஷா, அப்யூசிவா அப்படிலாம் பேசுறது வந்து அதுதான் கொஞ்சம் எனக்கு வருத்தத்திற்குரிய விஷயம். அதாவது உண்மைய சொல்லப்போனா, ஒண்ணு என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ட்ரோல் போட்டவங்கலாம் படிக்காத மனிதர்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தப்பு. படிக்காத மனிதர்களால எப்படி ட்ரோல வந்து எடுத்து உட்கார்ந்து டைப் பண்ணிலாம் போடுறாங்க. இல்ல. உண்மையா தைரியமானவர்கள் வந்துட்டு ஸ்ட்ரெய்ட்டான அவங்களுடைய அக்கவுண்ட்ல இருந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்கலாம். இன்னொரு சப் அக்கவுண்ட்ல இருந்து மெசேஜ் பண்ணுவாங்க, டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. ஃபேக் ஐடிஸ் தான். ஃபேக் ஐடிஸ். அதில என்னன்னு பார்த்தா 1 ஃபாலோவர் தான் இருக்கும். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நியூ அக்கவுண்ட் 1 ஃபாலோவர் அப்படின்னா, நீ வந்து உங்களுக்கு இப்ப நானே கூட 10 அக்கவுண்ட் வச்சிருக்கலாம். ஈவன் என்னோட இன்ஸ்டா அக்கவுண்ட்லயே பார்த்தோம்னா, எல்லாமே நேமோட தான் இருக்கும். ஓகே. இட்ஸ் லைக் டெம்பிள் டைம்ஸ் வித் அம்மு, டேல்ஸ் ஆஃப் வடபழனி பை அம்மு ராமச்சந்திரன், பை அம்மு ராமச்சந்திரன் எல்லாமே பிகாஸ் எதுவுமே ஃபேக்கானவங்க கிடையாது. ஆனா இதுலயே வந்து பார்த்தோம்னா, சில பேர் வந்து வேற வேற பேர்ல வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. வேற வேற நிக் நேம்ஸ்ல கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவங்க இந்த மாரி அப்யூசிவான மெசேஜ் போடுறதுக்காகவே அந்த ஒரு ஐடி கிரியேட் பண்ணி வராங்க. பொழுது போணும்ல. ஓகே. நெறைய ட்ராமாஸ் நெறைய பேர் லைஃப்ல ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். கடைசியா உங்கள பாதிச்ச ஒரு ட்ராமா விச் யூ கான்ட் கம் அவுட் அப்படின்ற மாதிரி இருக்கா? என்னுடைய அம்மா. ஓகே. அம்மாவோட என்னுடைய லாஸ். அம்மாவுடைய லாஸ். ஓகே. அது வந்து என்னால இப்போ இல்ல ஆல்மோஸ்ட் எப்பவுமே அத விட்டு வெளிய வர முடியும்ன்றது எனக்கு அது வந்து இம்பாசிபிளான ஒரு ட்ராமாவா இருக்கு. ஓகே. ஆனா அவங்க இல்லாத டைம்ல அவங்களுடைய பிரசன்ஸ் நம்ம நெறைய இடங்கள்ல ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? அது என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஓகே. நான் ஏதாவது பேசிட்டே இருந்தேன்னா திடீர்னு பல்லி கத்தும். ம். அப்ப வந்து ஓகே ஃபைன் அப்படின்ற மாரி இருக்கும். ஓகே. அவங்க நம்ம கூடயே இருக்காங்க, கைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அவங்க என்னை விட்டு இன்னும் போயிட்டாங்கங்கிற நினைப்பே இன்னும் வரல. அதுக்கப்புறம் தானே அவங்க என் பக்கத்துல இருந்து கைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற தாட் வரும். அது வர்றதுக்கு இன்னும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து அவங்க என்னை விட்டு இல்ல அப்படிங்கிற விஷயத்தையே என்னால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. பிகாஸ் இஃப் ஐ கோ ஃபார் அ ஷாப்பிங் ஆர் இஃப் ஐ எம் பையிங் சம் ஸ்நாக்ஸ் ஆர் சம்திங் ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணிவிட்டு நான் கேட்பேன், அம்மா உனக்கு என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரட்டும் அப்படின்பேன். உனக்கு ஏதாவது டெக்ஸ்டைலுக்கு போனேன்னா ஏதாவது ஒரு நைட் வியர் பார்த்தேன்னா நைட் வியர் நல்லாயிருக்கு அதை வாங்க போகும்போது அம்மாவுக்கு ஃபிட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு எக்ஸிபிஷன் போனோம். அங்கே வந்துட்டு அந்த கஃப்தான் மாதிரி ஒரு ட்ரெஸ் பார்த்தேன்.
அது பார்த்தோன்னே அவங்களுக்கு கஃப்தான் மாதிரின்னா நைட் வியராக கூட அவங்க போட்டுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வாங்கலாமான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் அந்த ஐ ரியலைஸ் ஓகே மம்மி இஸ் நோ மோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரல. ஸோ அதோட ஒரு பெரிய ட்ராமா என்னென்னா அவங்க இறக்கறதுக்கு ஒரு மாதமாகவே வந்து ஷி கெப்ட் ஆன் ட்ரையிங் மை நம்பர் இட் சிம்ஸ். வீட்டில் சிக்னல் இல்லாதனால என்னை அவங்க ரீச் பண்ண முடியல. இத்தனைக்கும் மாடியில் தான் இருப்பேன். பட் இருந்தாலும் வந்துட்டு சிக்னல் ரீச் ஆகாதனால அவங்க அவங்க இறந்த பிறகு அவங்க ஃபோனில் பார்த்தப்போ எல்லாத்துலேயுமே டயல் நம்பர்ஸ் என் நம்பர் தான் இருந்திருக்கு. அந்த 1 மந்த் நீங்க பேசிக்கலையா? நான் பேசிட்டு தான் இருந்தேன். ஓகே. பட் இருந்தாலும் அவங்க நினைக்கும் போது பேசுறதுக்கு ஐ வாஸ் அவைலபிள். இப்போ இந்த நிமிஷம் பேசணும்னா அவங்க ஃபோனில் பேசணும் அப்படின்னா ஐ வாஸ் நாட் அவைலபிள். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சிக்னலும் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஃபோனை பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டயல் நம்பர்ஸ் மிஸ்ட் கால்ஸு எல்லாமே வந்து அவங்களது தான் வந்துருக்கு. ஸோ நான் இப்போ வரைக்கும் ஸ்டில் ஐ ரெக்ரெட். நான் வந்து எல்லா கிட்ஸ்க்குமே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட எந்த ஒரு பொருளும் இருக்கிற வரைக்கும் வந்து நமக்கு அருமை தெரியவே தெரியாது. அது வந்து சொல்லும் போது என்னென்னா அந்த உணரக்கூட முடியாது. ஆனால் இல்லாதப்போ அதுவும் அந்த பேரண்ட்ஸோடைய இழப்பிற்கு ஓ மை குட்னஸ் ஐயோ தட் இஸ் த ஹார்டஸ்ட் பார்ட் இன் எனிவன்ஸ் லைஃப். அதுவும் அம்மாங்கிறவங்க வந்துட்டு அதான் நான் சொல்கிறேனே, பொண்ணுங்கிறவங்களே ஒரு பொக்கிஷம் தான். அதுவும் அம்மாங்கிறவங்க வந்து இட்ஸ் லைக் சொல்ல முடியாது, நோ வேர்ட்ஸ் டு சே. இட்ஸ் லைக் அவங்க தான் என்னுடைய பெரிய சொத்து. ஸோ அந்த சொத்தை இல்லாதப்போ நத்திங். சாரி இட்ஸ் ஓகே. திஸ் இஸ் த பிகெஸ்ட் ட்ராமா ஹேட். ஓகே. ட்ராமான்னு சொல்ல முடியாது. ஓகே. ஐ லவ் டு பி இன் திஸ் ட்ராமா. ஓகே. அவங்க மறைஞ்சிட்டாங்கன்றதை ஏற்றுக்க முடியாமல் ஷீ இஸ் வித் யூ ஆல்வேஸ் அப்படின்றது. ஷீ ஷுட் பி. ஓகே. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ வந்து அவங்களுடைய மறைவுக்கு அப்புறம் நிறைய கில்ட்டு போட்டு நம்மளை தாக்கும். நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு அதுதான் தோணுச்சு. இதை பண்ணியிருந்துருக்கலாமோ, இதை நம்ம கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி. ஒரு கட்டத்தில் வயசு ஆக மதர்ஸ் எல்லாம் வந்து சைல்டாக ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சைல்ட் ஜோனில் இருக்கவங்க வந்து மதர் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க நிறைய இடங்கள்ல. அந்த அதிக பிரசங்கத்தனவெல்லாம் நான் நிறைய பண்ணுவேன். பிகாஸ் நான் வந்து சொல்லுவேன், என்னையே நீ வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன், பட் நான் வந்து உன்னை திருத்துறேன், நான் இப்போ சரியா வளர்க்குறவங்கள அவனை சரியா வளர்க்குறேன் அப்படிங்கிறோம். அதாவது இட் ஹேப்பன்ஸ் வித் ஆல் கிட்ஸ். அண்ட் அது கண்டிப்பா டாட்டர்ஸ் கிட்ட இந்த விஷயம் நடக்கும். அது தப்பே கிடையாது. எல்லா அம்மா பொண்ணுகிட்டையும் நடக்கிற விஷயங்கள் இது. இதுக்காக அவங்க மேல நமக்கு பாசம் இல்லைன்னு கிடையாது, அவங்களுக்கு நம்ம மேல பாசம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்கள் நேரத்துக்கு நிறைய விஷயங்கள் ஓப்பனாக பேசியிருந்தீங்க. தொடர்ந்து உங்களுடைய லைஃப் இன்னும் நிறைய சக்ஸஸோடு போகணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நம்ம வாழுறது ஒரு லைஃப். இந்த ஒரு லைஃப்பில் நல்லவங்களாம் வாழ்வோம், அடுத்தவங்களுக்கு நல்லதே செய்வோம். தேங்க்யூ ஸோ மச். வித் லவ், அமு ராமச்சந்திரன்.